வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஒரு வெஜிடபிள் கறி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு முனையை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்னதாக மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கொத்தமல்லியை அதோடைய தண்டோடு உடச்சி சேர்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கும். 5-6 பூண்டு பற்கள், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த பொருள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 முந்திரியை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா தண்ணீர் விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் கறிக்கு நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம், ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் சின்னதாக சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி தக்காளி போதும். கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மசாலா விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம முந்திரி சேர்க்கும்போது அந்த வெஜிடபிள் கறி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ஒரு லைட்டான ஒரு தித்திப்பு சுவை இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல். இது நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்க்கலாம். நம்ம ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வதக்கும் போதே பொருட்களும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சிம்மரில் மாற்றி வைங்க. இப்போது இந்த கிரேவி நல்லா தயாராகிட்டுருக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கும் பிறகு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூட நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த 3 காய்கறி தான் எடுத்திருக்கேன். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அதாவது ஒரு 3/4 பாகம் வரைக்கும் நல்லா வெந்து வரணும். கேரட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதோடைய தோல்லாம் நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம அந்த கிரேவி கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே 3/4 வாசி நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம கிரேவி கூட சேர்த்துடலாம். இப்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா ரிச்சாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் கறியை நம்ம பூரியோடையோ இல்லை சப்பாத்தியோடையோ சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.